நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. வந்திருக்கிற பிரஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு, பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே. நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்க கொண்டு போய் சேர்த்தாதான் இந்த படம், உங்களை நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நாளைக்கு அக்டோபர் 31 இந்த படம் வருது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் என்டர்டைன்டா வந்து ரொம்ப நேரம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போகணும் அப்படின்றதுதான், அந்த இன்டென்ஷனோட தான் இந்த படம் எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புறேன். ப்ளீஸ் தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பார்த்துட்டு உங்க ஜெனுவின் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஜென்யூன் ஃபீட்பேக் சொன்னீங்கன்னு எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதுல தான் நடிச்சிருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷம். நீங்க சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வெளில வந்து பாராட்டுறதுன்றது ஒரு பெரிய பாராட்டான்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி என்டையர் டீம் சார்பாகவும். ஆண்பாவம் பொல்லாதது இது ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ரெண்டு பேருக்காகவுமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம் தான். போய் தியேட்டர்ல பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து இதை வெற்றி படமாக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. சித்து பேசணுமா? ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண் பாவம் பொல்லாததுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் தந்து இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப, இதுவே வந்து ரொம்ப பெரிய அப்ரிசியேஷனா இருக்கு. அஸ் எ டீம் சார்பா ரொம்ப பெரிய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆசைனா, குடும்பத்தோட வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமா தான் நான் ஆண் பாவம் பொல்லாததை வந்து கதை கேட்கும் போதே அப்படிதான் வந்து நான் கேட்டேன். அப்படிதான் வரணும் அப்படின்றது என்னோட விருப்பமா இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. முதல்ல நன்றிண்ணே. தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க. இந்த படத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. இழுத்து வச்சு இழுத்து என்ன வாழ்த்து சொல்றீங்க. இந்த படம் திரும்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம்னு எல்லாரும் பாருங்க. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல இதை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு இது வரைக்கும் அதான் நடந்திருக்கு. உங்க மூலமா இந்த இடம் நடந்துரும் நான் நம்புறேன். வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சித்துக்குமார். இது வந்து எங்களுக்கு 2வது படம். நான் 2 பேரும் சேர்ந்து பண்றது. ஜோல இவர் தான் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துலயும் மியூசிக் பண்ணியிருக்காரு சித்துக்குமார். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல விவசாயம் இருக்கு. பட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது உங்ககிட்ட இருந்து. அது ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு எங்க எல்லாரையும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க எல்லாரும் சேர்ந்து. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அகைன் ஜோ படத்தோட எடிட்டர் கேஜி வருண். இந்த படத்தை இவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் அப்படியே படம் போடும்போது அப்படியே அந்த கலோரமாக நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னே அதுலேருந்து என்னால் இன்னும் வெளியே வர முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேலும் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. இந்த படத்தோட பாடலாசிரியர் 2 பேரு. விக்னேஷ் ராமகிருஷ்ணன் மூவி. விக்னேஷ் ராமகிருஷ்ணன் வந்து உருகி உருகி, அப்புறம் இந்த படத்துல ஜோடி பொருத்தம் இந்த பாட்டு எழுதினவர். மூவி வந்து அத்தான் பாடல் எழுதினவர். வந்தக்கூடிய பிரஸ் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆண் பாவம் பொல்லாதது எல்லாமே பார்த்து ரிவ்யூ வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. யூஸ்வலா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருந்தால் நைட் யாருக்குமே தூக்கம் வராது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாருமே போய் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இதே மாதிரி உங்களோட எழுத்துக்கள்லையும் அது எங்களுக்கு பிரதிபலிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட சிஓஓ ட்ரம்ஸ்டிக் மணி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்களோட 100% எஃபர்ட்ல அதோட எஃபர்ட் போட்டிருக்காங்க. நீங்க படம் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்க எல்லாருமே அவங்களோட முழு உழைப்பு வந்து அதில் போட்டிருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து ஒருத்தருக்கு வந்து ரோல் கம்மி, ஒருத்தருக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. மியூசிக் டைரக்டர்ல இருந்து இதில் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது நாங்கள் எடுத்த படத்தில் ஒன் ஆஃப்
ஒன் ஆஃப் குட் ஃபிலிம்னு சொல்லுவேன், ஒன் ஆஃப் சூப்பர் நல்ல படம் நான் சொல்லுவேன். எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒன் ஆஃப் கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க. நாளைக்கு இது குடும்பமாக சேர்ந்து இது பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக குடும்பமாக போய் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. பெண்களையும் ரசிக்க வச்ச மாயமன்றம் எப்படி ஆனா அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஒரு பக்கம் அழக, ஒரு பக்கம் கொண்டாட்டமா இருக்குது படம். நன்றி நன்றி. நாங்க யோசிச்சு இந்த படம் பண்ணணும் போது ஆண்கள்கிட்ட இருக்க பிரச்சனை, ஐ மீன் இது என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லிடணும். ஆனா அது வந்து பெண்களை தாக்கி சொல்லணும் அப்படின்னு நினைக்கல. சோ இந்த படத்தோட ஐடியாவா பார்த்தா சேர்ந்து வாழ்றதுதான் அப்படின்றது டெலிவரி பண்ணணும்னு நினைச்சோம். சோ அது எல்லாருக்கும் பிடிக்குது. அதே மாதிரி இந்த போர்பந்தர், இந்த காரல் மார்க்ஸ், இதெல்லாம் இந்த கிரியேட்டிவிட்டி தான் டைரக்டர் சார் வேற லெவல். அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனா தப்பு பண்ணுவாங்க. கொடுத்துட்டு இருப்போம். அது எக்ஸ்ட்ராடனரியா வெளிப்படுது. எனக்கு வந்து இந்த படத்தை வந்து நாளைக்கே பொண்டாட்டியை கூட்டு போய் ஆண்கள் வந்து திருமணம் நிறைய, இந்த சைடு திருமணம் நிறைய. படம் பார்த்துட்டு நாங்க ஹோட்டல் போய் போட சாப்பிட போனா இந்த படம் பார்த்தா சண்டை வருமா வராதா? அண்ணா சண்டை வருமான்னு கேட்டீங்கன்னா வரும், கேட்டீங்கன்னா வராது. வரும் சமாதானம். அப்ப இந்த படத்துல இருக்கிறத வச்சு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாக்கா சாய் பல்லவிக்கு லீடா இருக்கு. சாய் பல்லவியை காலி பண்ணி இருக்கீங்களா? இல்ல எனக்கு தெரியாது. ஸ்டோரி எடுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில அடிபட்டு இருக்கணும், இல்ல ஃப்ரெண்டு வாழ்க்கையில அடிபட்டு இருக்கோம், இல்ல யாராவது வாழ்க்கையில அடிபட்டவங்களுடைய இன்டர் ஆகி நீங்க எடுத்துருக்கீங்களா? 1.5 வருஷம் முன்னாடி தானே கல்யாணம் ஆச்சு. இந்த படம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அவர் கல்யாணம் ஆச்சு. சுத்தி இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில அடிபட்டு இருக்குன்னா இல்லையே, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா டைலாக் அப்படி இருந்தது, ரிலேஷனா உண்மையா ஒரு லைஃப்ல திட்டுற மாதிரி இருந்தது. உணர்வுபூர்வமா நிறைய காட்சிகள் இருந்தது. ஆனா சிவகுமார்னு சொல்லிட்டு என் நண்பர், அவர் தானே டைலாக் கம்ப்ளீட் ரைட் பண்ணது. அவரோட எழுத்து அந்த கற்பனை தானே எனக்கு. இப்படி சொல்லி இவர் தப்பிக்கிறார், எடுத்த இவர் மெயின் அசிஸ்டன்ட் அட்வொகேட் அசிஸ்டன்ட் வரல சிட்டுவும் இன்னொருத்தர் அந்த ஃபாலோ பண்ணி வேற எல்லாம் அது எப்படி செட் பண்ணீங்க? இது நடுவுல உள்ள போய் இது செட் ஆயிடுச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தூக்கிடுச்சு. சூப்பர். அது எழுதுனதை உடனே அதுல ஜென்சனும் அந்த வி ஸ்டார்ன்ற பையனும் போட்டதுக்கு அப்புறம் அது உண்மையிலேயே நிறைய இருக்குன்னு கேரக்டர்லாம் சீலா மாடம் வந்தோம்னா ஐயோ நம்ம பிடிச்சு விட்டுருந்தா அப்படிங்கிற ஃபீலிங் வச்சிங்க. அது மாதிரி விக்னேஷ்காந்த் சார் இருக்காருல்ல, ஒரு பொண்ணாட்டி தான் அவங்க அப்படிங்கிறத கற்பனை பண்ண முடியுது. ஆனா அந்த கோர்ட் சீன்ல பேசினா பாருங்க மனுஷன், இவரை நான் வந்து ரிவ்யூல திட்டிருக்கேன். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய கிடையாது அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு நானே முன் வந்துட்டேன். அந்த அளவுக்கு பிரமாதமா விளையாடுறீங்க. ஆஸ்கார் விருது அவர்கிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணோன்னே, ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் கண்டிப்பா அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான படமா தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு தானே இந்த படத்தை இது பண்ணிருக்கோம். அவருக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு நேரம் கொடுத்தேனே கண்டிப்பா போட்டு காமிச்சிருக்கு. படம் பார்த்தனால கேட்கும், படத்துல ஃபுல்லா ஆண்கள் பாவம் தான் நிறைய டைலாக் இருக்கு. ஒரு 1-2 சைடு வேணா பெண்கள் பாவம் இருக்கு. இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஆனா ஐடியாவே அதுதானே. நம்மளோட பிரச்சனைகளை நிறைய இல்ல, எல்லா பிரச்சனையும் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஆண்களுக்கு ஆதரவான படம் தான். ஆமா, ஆனா பாத்தீங்களா குடும்பத்து பெண்கள் சிகரெட் குடிக்கிற மாதிரி சிகரெட் ஸ்மோக் ஆகுது, பையன் வரும்போது அந்த அக்னிகுண்டை எரியிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கு. ஆமா ஆமாண்ணே. அது இந்துமத்துக்கு எதிரான படம் நல்லா இருக்கு. இல்ல அந்த இன்டென்ஷன்ல பண்ணலண்ணே. இதுல வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்றத சிம்பாலிக்கா சொல்லணும் அப்படின்றதுதான். அந்த மொத்தமா பேசி முடிக்கும் போது இவங்க சொல்லிருப்பாங்க, அதுல எங்க அப்பா வந்து வீட்டுல இருக்க ஆம்பளையை பார்த்து பயப்படாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இவன் சரி நீ என்ன யோசிச்சாலுமே அதை பண்ணுன்றதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்றதுக்கான சிம்பிள் தான் அது. மற்றபடி சேர்ந்து வாழ போறோன்றதுக்கு அக்னிகுண்டத்துல இருந்து ஆரம்பிக்கும். சோ அதனால அப்படி வச்சோம். ஒரு ஆக்டரோ பெரிய ஆளோ வந்து பேரை மாத்த சொல்லுவாங்க, வேற ஏதோ பண்ண சொல்லுவாங்க. உங்க பேரை வந்து கற்பனை சொல்லிருக்காரு இவருடைய மிஸ்டேக். அது ஓகே, அவர் சொன்னது கரெக்ட் தான். நார்மலா சேனல்ல இருந்து என்ன ரியல் தானே கூப்பிடுறாங்க. அதான் அவர் சொன்னாரு, அது ஒரு அன்புல சொன்னாரு. நல்லா இருந்தது எனக்கும் கேட்கும் போது. சமீபத்துல பாத்தீங்கன்னா இங்க சினிமாவிலதான் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ்க்கு நிறைய ஆகுது. தெரியும், பெரிய பெரிய நிறைய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. ஒருவேளை அவங்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சீங்கன்னா சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா சினிமான்றதுனால வெளில தெரியுதுங்க.
நாங்க இந்த படத்துக்கு ரிசர்ச் பண்ணப்ப அதிகமா டைவர்ஸ் கேசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது நிறைய கேஸ் கட்டெல்லாம் வாங்கி படிச்சோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. சினிமான்றதால வெளில தெரியுது, மற்றதெல்லாம் வெளில தெரியல, அவ்வளவுதாங்க. அந்த ரிசர்ச் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைவர்ஸ் கேஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன காரணங்களுக்காக இருந்தது. அது என்னன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினாவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதெல்லாம் கேட்டுதான் படம் நல்ல படத்தை போட்டு காமிப்பாங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு கோர்ட்டே உங்க படத்தை பரிந்துரை பண்ணணும்னு நான் நன்றி நன்றி. ஆனா ஆண்ன்றத ஜென்ரலா எல்லா ஆண்களையும் குறிக்கும். கல்யாணம் ஆன ஆண்களை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாலி ஆண் மேல சுத்தி அது உடையிற மாதிரி. ஆமாங்க. 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 ஆனா ஒவ்வொருத்தரோட பார்வையை பொறுத்துனே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டுறவங்களுக்கு அது பிடிச்சிருக்குண்ணே, இது வேணாம்னு சொல்றவங்களுக்கு அது வேணாண்ணே. அதுல நம்ம எதுவுமே ஆமா ஆமா. ஆனா அவர் இந்த கேரக்டரா வாழ்ந்துட்டாருண்ணே ஒருத்தர். இதுல ஒரு டயலாக் வருது, தந்தை பெரியார் மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறீங்களா, அதுக்கப்புறம் மாறிட்டீங்களா, எப்படி செட் பண்ணீங்க? அந்த இடத்துல எல்லாருமே அப்படிதான். கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி சுதந்திரம் கொடுக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனா தாலி கட்டுறதுக்கு அப்புறம் அது மாறுது. இந்த டயலாக் எப்படி அந்த இடத்துல செட் பண்ணீங்க? ஏன்னா தந்தை பெரியார் இல்ல, அது கடைசியில இவர் சொல்லியிருப்பாருல, அது ரைட்டர் தானே. அதுல கடைசியில அதானே, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் பெர்ஃபெக்ட்டா காட்டிக்கிறதுக்காக ஒரு முகத்திரையை போட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாம தான் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு கடைசியில சொல்லியிருப்பேன். அதோட இனிஷியல் ஸ்டேஜ் தானே. அதானே, சரிமா சாரிமா, சரிமா சாரிமா. ரெண்டு பப்பு இழுத்துட்டு தரமடி கொடுத்தவர் ஆண்ட்ரியா மாதிரி சொல்லிருப்பாங்க. நீங்க ஆண்ட்ரியா கிண்டல் பண்ணலாமா? கேட்டுவாங்க. ஆண்ட்ரியா கிண்டல் பண்ணலாமா? தப்பு இல்லையா? நம்ம அடிக்கிறதுல டயலாக் தான். டயலாக் தான டைரக்டர். ஓகே, நன்றி நன்றி. வந்த எல்லாரும் வந்து காந்தி பிறந்தவரோ அம்பேத்கர் பிறந்தவரோ நாங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க இந்த படம் சேர வேண்டிய இடம், அந்த படம் அதுவா சேரும். வேற ஒரு படம். நன்றி. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டைனர், குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட தனியாவும் போலாம். எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படம். நன்றி நன்றி நன்றி. வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிண்ணே. நன்றிண்ணே. தேங்க்யூ so much.